இந்த மாதத்துடைய கிரகநிலைகள்ல ஆரம்பிக்கிற போதே குரு பகவான் அற்புதமா அமர்க்களமா ஆரம்பிக்கிறார். ராசிக்கு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அது பெரிய யோகம். உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு உங்கள் குலதெய்வம் காத்திருக்கிறது. குலதெய்வத்துக்கு நெய் தெய்வம் ஏற்றி படையலிட்டு வழிபாடு செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் இருக்கிறது யங்ஸ்டர்ஸுக்கு கொண்டாட்டம். ஒரு அரசு வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல அரசு வேலை கூடி வரக்கூடிய யோகம். ஒரு அதிகார பொறுப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிகார பொறுப்பு கூடி வரக்கூடிய யோகம். மீனராசிக்காரங்களுக்கு பிசினஸ்லயும் அலாதியான வெற்றிகள் காத்திருக்கு. தனி மனித ஒழுக்கத்துல எப்பவுமே நீங்க தவறாதவர்கள், கரெக்டா இருக்கிறவங்க இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் விசுவாவசு வருடம் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் இந்த வருடம் என்ன விசேஷம் அப்படின்னா, மார்கழின்னு சொன்னாலே தனுசு ராசியில் சூரிய பகவான் இருப்பார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மார்கழி மாதம் இந்த வருஷம் நடக்கிறது. மிதுனத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம். அந்த குரு பகவான் நேரடியாக தன்னுடைய 7ஆம் பார்வையினாலே இந்த தனுசு ராசியை பார்க்க போறார். அதாவது தனுர் மாதத்தை பார்க்கிறார். இது ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ரொம்ப புனிதமான மாதம். எல்லா நல்ல காரியங்களும் இறைவனை நோக்கி அமைவதனாலே நம்ம கல்யாணம் போன்ற விஷயங்களெல்லாம் இந்த மாதம் பண்ணுறதில்லை. ஏன்னா எல்லா நல்ல காரியங்களும் சேர்த்த மொத்த நல்ல காரியம் இறைவனை வழிபடுவது. ஆகவே அதற்காகவே இந்த மாதம் இருக்கு. முழுக்க முழுக்க இந்த மாதத்தில் நாம் பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு செய்தால் பெரிய வெற்றிகளை பெறலாம். கிரக நிகழ்வுகளை பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், விருச்சிகத்திலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், கும்பத்திலே ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் கிரகநிலை. சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு, அதாவது டிசம்பர் 22 வச்சுக்கோங்களேன், சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு வந்துடுறார். 25ஆம் தேதி புதன் பகவானும் தனுசு ராசிக்கு வர்றார். ஆங்கிலத்தில் இந்த ஜனவரி 11ஆம் தேதி 2026 வருஷத்தில் மகரத்தில் புதன் பகவான் வர்றார். 14ஆம் தேதி ஜனவரி 14 மகரத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுவார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகளாக இருக்க போகிறது. அதில் மிக முக்கியம், இந்த டிசம்பரில் 17ஆம் தேதியும் ஜனவரி மாதம் பிறக்கிற போதே அதில் 1ஆம் தேதியும் பிரதோஷம். அதே போல் இந்த டிசம்பர் 18 மாத சிவராத்திரி வரும். இந்த மாதம் விசேஷமானது, மிக முக்கியமானது ஹனுமன் ஜெயந்தி. அன்றைக்கி தான் சர்வ அமாவாசையும் வருகிறது. அப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம், டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி. இப்படி நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் இருக்குது. அதில் நம்மளுடைய ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என் நெஞ்சிற்கினிய மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே நல்ல மனதை கடவுள் கொடுத்தார். காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசி, நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனது. மீனராசிக்காரங்க ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி. ஒரு வேலைன்னு எடுத்து அந்த வேலையில் எது நியாயமோ அதைத்தான் செய்வீங்க. உயரதிகாரியே சொன்னாலும் சரி, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டே சொன்னாலும் சரி, ஒரு தப்பு நீங்கள் பண்ண மாட்டீங்க. அவ்வளவு வாழ்க்கையில் நேர்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகளில் ஆரம்பிக்கிற போதே குரு பகவான் அற்புதமாக அமர்க்களமாக ஆரம்பிக்கிறார். 5ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அது பெரிய யோகங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்றாருன்னா உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு உங்கள் குலதெய்வம் காத்திருக்கிறது. முதல்ல குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க. குலதெய்வத்துக்கு நெய் தெய்வம் ஏற்றி படையலிட்டு வழிபாடு செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஆனந்தமான செய்திகள் வரும். அவங்களுடைய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், உங்கள் கல்யாண விஷயமா இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திப்பீங்க. அவங்க வேலை வாய்ப்பு முன்னேற்றகரமாக அமையும், அவர்கள் படிப்பு முன்னேற்றகரமாக அமையும், உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, பெத்த பிள்ளைகளே உங்களை கவனிக்கலைன்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்கள் பெத்த பிள்ளைகள் உங்கள் மீது அன்பும் அரவணைப்பும் உடையவர்களாக இருப்பார்கள். அவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் முக்கிய பதவியை நோக்கி செல்வீங்க. ராசியில் சனி பகவான் இருக்கும்போது சில கசப்பு உணர்வுகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் குரு பகவானுடைய பார்வை மாத துவக்கத்திலேயே அமைகிறதுனால உங்கள் ஆஃபீஸில் முக்கிய கடமைகள், முக்கிய பொறுப்புகளை கொடுப்பாங்க.
அந்த கொடுக்குற பொறுப்புங்க நமக்கு ஒர்க் ப்ரெஷரை கொடுக்குங்க. ஆனாலும் நீங்கள் அதை காட்டிக்கொள்ளாமல் கடுமையாக உழைச்சு நல்ல பேரை வாங்குவீங்க. அது ஒரு பெரிய யோகமாக உங்களுக்கு அமையுது. அந்த குரு பகவானி 4ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம். அதுவும் மிகப்பெரிய சிறப்பு. சொந்த வீடு மனை வாங்கும் சிந்தனை பெருகும். பல மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொத்து வாங்கணுங்க அப்படிங்கிற எண்ணம் பெருகும். 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் இருக்கிறது யங்ஸ்டர்ஸுக்கு கொண்டாட்டம். ஒரு அரசு வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல அரசு வேலை கூடி வரக்கூடிய யோகம். ஒரு அதிகார பொறுப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிகார பொறுப்பு கூடி வரக்கூடிய யோகம். தந்தை வழியில் சொத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அந்த தர்மாதிபதியான செவ்வாய் கர்மத்திலே உட்கார்ந்து தந்தை வழியில் சொத்து கிடைக்கக்கூடிய யோகம். எல்லாம் நல்லா இருக்குங்க. அப்பாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தலுங்க மீனராசிக்காரங்க. அது இப்போ ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிற போது சிலருக்கு உடல்நல துன்பங்கள் கொடுக்குது. ஏதோ ஹெல்த் இஷ்யூ என்னன்னு சொல்ல தெரியல, டெய்லி ஏதோ உடம்பப்படுத்துதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி 6ஆம் தேதி, ஜனவரி 6ஆம் தேதி வந்துடும் சங்கடகர சதுர்த்தி. இந்த மார்கழி மாதம் நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் கலந்துக்கிடுங்க. விநாயக பெருமானை வழிபடுங்கள். விநாயக பெருமானுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை பண்ணணும். அருகம்புல் அர்ச்சனை என்பது விநாயகருக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அர்ச்சனை. அதை பண்ணும்போது நமக்கு என்ன துன்பம் இருந்தாலும் விலகும். இப்போ மீனராசி இளைஞர்கள் பலர், எனக்கு சரியாக வேலை இல்லை சார், இல்லை நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல சார், இந்த வேலை எனக்கு கையை விட்டு போயிருமோன்னு பயமாக இருக்குது சார், இந்த மாதிரியான சிந்தனை உடையவர்கள் அந்த விநாயகர் வழிபாட்டை 4 ஞாயிற்றுக்கிழமையுமே நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து பாருங்க, உங்களுக்கு நிம்மதி கிடைப்பதை கண்கூடா பார்க்கலாம். அதே மாதிரி 10th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள், உங்கள் எஜுகேஷனில் ஒரு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் டியூஷன் வச்சு படிப்பீங்க, தனியாக டீச்சர்ஸுடைய சப்போர்ட்டை கேட்பீங்க, உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிடுவீங்க, படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் சார்ந்த படிப்புகள் படிக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் தென்பட போகிறது. சார் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு டெவலப்மெண்ட் கிடைக்குமானா, தர்மஸ்தானத்தில் புதன். சிலருக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள், நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும், நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, பிஸ்னஸை டெவலப் பண்ண வாய்ப்புகள் கிடைக்கும், பிஸ்னஸுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்க போகிற அந்த தகவல் சேரும், நிறைய நல்ல தகவல் வரும், ஃபாரின் டிராவல் இப்போ கூடி வரும். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ்லையும் அலாதியான வெற்றிகள் காத்திருக்கு. தனி மனித ஒழுக்கத்தில் எப்பவுமே நீங்கள் தவறாதவர்கள், கரெக்டாக இருக்கிறவங்க இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றிகள் வரும். சிலருக்கு கால் பகுதிகளில் இப்போ பிரச்சனை கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு கால் பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிடுங்க. உங்களை பிறர் இயக்கக்கூடாது, சிலர் உங்களை இயக்க பார்ப்பார்கள். அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க போதும். பிறர் சாவி கொடுத்து ஆடுற பொம்மையாக நீங்கள் இருக்காதீங்க. உங்கள் சொந்த சிந்தனைப்படி செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் வராது. இது நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி, சொக்கநாதர், இவர்களை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக, மகிழ்ச்சி தரும் வாழ்க்கையாக அமையும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய பஞ்சாங்கங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, திருச்செந்தூரில் கடல் நீர் மட்டம் இருக்கு இல்லையா, அது உள்வாங்கும் அப்படின்னு சொல்கிறது. வால்பாறையில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெல்லூருக்கு கிழக்கே புயல் இருக்கும், ஆந்திராவில் மழை இருக்கும். ஒரு குட்டி புயல், சூறாவளி காற்று, கடலில் மழை பெய்கிறதெல்லாம் இப்போ இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மலை சரிவுகள், மலைப்பகுதிகளில் சரிவுகள் இருக்கும். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் திடீர் கலவரம் இந்த மாதம் ஏற்படும். நம்ம ஊருக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரிக்கு வடகிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் அப்படின்னு இருக்குது. அதை போல் ஒரு தொழிற்சாலையில் இந்த மாதம் தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு இருக்குது. சென்னையில் மின்சார பாதிப்பு ஏற்படும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதம் பலத்த காற்றுடன் மழை இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குட்டி புயல், சூறாவளி காற்று, இதெல்லாம் இந்த மாதம் இருக்கும் தெரிகிறது. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலில் புதிய கூட்டணிகள் இந்த மார்கழி மாதத்தில் பல நிகழ்வுகள் நீங்கள் பார்ப்பீங்க. திடுக்கிடும் திருப்பங்கள் அப்படிம்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பல நிகழ்வுகள், அரசியலில் கூட்டணி மாற்றங்கள், ஒரு கூட்டணி பிரிவது, இன்னொரு கூட்டணியோடு கட்சிகள் சேர்வது அப்படின்னு எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த மாதம் ஏற்பட போகிறது.
ஆக மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையான நன்மைகளும் உருவாக அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அமையணும் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.